ராதே ராதே ராம் ராம். ஒரு முறை கிருஷ்ணன் வந்துட்டு கன்றுக்குட்டி ரூபத்தில் வந்த வத்சாசுரம் வதம் பண்ணிடுறார். அது அசுரனாக இருந்தாலும் கன்றுக்குட்டியை கொண்டதுனால ராதே ரொம்ப கோச்சிக்கிறா. அதனால் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு போயிடுறா. கிருஷ்ணன் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக போயிட்டு அவங்க வீட்டு வாசல் கதவை தட்டுறான். ராதே தயவு செஞ்சு கதவை தர அப்படின்னு சொல்லி, யார் வந்திருக்கு, நான் திறக்க முடியாது, கண்டவங்களால் நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஹரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹரினா குரங்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஏய் குரங்கு வந்திருக்கான், அதை அடித்து விரட்டுங்க, அதை உள்ளர விடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் ஹரி கிருஷ்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ கிருஷ்ணன்னா கருப்புன்னு வருது, அப்போ கருப்பு குரங்கு கருங்குரங்கு வந்திருக்கான், அது இன்னும் டேஞ்சரஸ், அதை அடித்து விரட்டுங்க அப்படின்னு. இல்லை ராதா நான் மதுசூதனன் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மதுசூதனன்னா அந்த தேன் எடுக்கக்கூடிய அந்த வண்டு தேனி வந்திருக்கு, அதை உள்ள விடாதீங்க, அது நம்மளை கொட்டிடும், விரட்டுங்க அப்படின்னு சொன்னலாம். ராதா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, நான் உன்னுடைய தாசன் வந்திருக்கேன், எனக்கு தரிசனம் கொடு, நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ராதை கோவத்தோட கதவை திறந்து சொல்கிறாங்க, நீ கன்றுக்குட்டி கொண்டதுனால அதை பாவம் போகணும்னா உன் கைகளாலேயே ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தில் நீ ஸ்நானம் பண்ணி உன் பாவத்தை போக்கிக்கணும்னு சொல்லி தன் கைகளாலேயே ஒரு குளம் வெட்டி கங்கையை அங்கேயே அவன் உற்பத்தி பண்ணி அதில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாவத்தை கிருஷ்ணன் போக்கிக்கிட்டார் ராதைக்காக, ராதையோட நட்புக்காகன்னு பார்க்குறோம். ராதே ராதே.